இப்போ பார்த்தீங்கன்னா, சிலர் மாலை போடுறாங்க. ஐயப்பன் மாலை, முருகன் மாலை, சக்திக்கு எப்படி வேணாலும். ஆனால் சிலர் இதை 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிறப்போ காமெடியா ஒருத்தன் கேட்குறான், என்னடா இப்படிலாம் தவறாமல் மாலை போடுற, அவ்வளோ பக்தி ஆகிட்டியா என்ன? ஆடா போடா, அந்த 48 நாள் தாண்டா எனக்கு மரியாதைன்னா மரியாதை கேட்கணுமே, அவ்வளோ மரியாதை. வீட்டில் போனாலே சுவாமி என்ன வேணும், சுவாமி இது வைக்கவா, சுவாமி அது செய்யவான்றாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? அப்படியே சாமி கும்பிட்டா மாதிரி ஆச்சு, பொண்டாட்டியை நல்லா வேலை வாங்கின மாதிரி ஆச்சு. எப்படிடா சொல்கிற? ஆமாம், இப்போ நான் மாலை போட்டுட்ருக்கிறதுனால இலை போடுவாங்க, சுவாமி விரதத்தை முடிக்கலாமா அப்படி கேட்பாங்க. நான் கையெல்லாம் அலம்பிட்டு முகம்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு காலையில் சாயங்காலம் குளிச்சுட்டு நான் ஒழுங்காக இருக்கேன்னா அப்படியே சுவாமி சுவாமி சொல்கிறப்போ எனக்குமே அப்படியே சும்மா கிரேடு ஏறும். அப்படியே என்ன பண்ணுவாங்க, மற்ற நேரத்தில் இது செய்யலையா அது செய்யலையான்னு அங்கேருந்து வரும் பாரு வார்த்தை, யோ இருக்கிறத வச்சு தின்ட்டு போயான்னுவாங்க. அதே அந்த நேரத்தை கேளு, முருகா இங்கே இது வைக்கலையே, முருகா நாளைக்கு கோஸ் கூட்டு பண்ணுங்கம்மா அப்படி சொன்னால் போதும், உடனே அங்கேருந்து குரல் வரும், சரிங்க சுவாமி செஞ்சிடுறேன், இன்றைக்கி மறந்துட்டேன், கொஞ்சம் அபத்தமாக ஆயிடுச்சு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சிடுறேன் அப்படின்னு வரும். அதே நீ மாலை போடாமல் கேட்டுப்பாரு, கண்ணா பின்னான்னு வரும். அதனால் எனக்கு மாலை போட்டு இருக்கிறதே நன்றி சொல்லிவிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப நல்ல சாப்பாடு கிடைக்குது, சுவாமிக்கும் போட்ட மாதிரி ஆச்சு, சுவாமியை நல்லா கும்பிட்டுட்டு வந்துட்டு விரதத்தை முடிப்பேன். எப்படி? அதே மற்ற நேரத்தில் இல்லாத வசையெல்லாம் வாங்கிறதுக்கு இந்த 48 நாள் ராஜபோகமாக இருக்குடா அப்படிங்கிறான்.